அனைவருக்கும் வணக்கம். நாம இன்று இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் தேர்வு நோக்கில் ஒரு திருப்புதலா கொடுத்திருக்கிறேன். மிக அதிகப்படியா கேட்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய, நம்ம எழுதக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் மட்டுமே அடங்கிய தொகுப்பு. 60 வினா இருக்குங்க. நீங்க முழுமையா பாருங்க. தேர்வுல ஒரு நினைவு வருதா, ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியுதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. நீங்க தேர்வு எழுதி பாருங்க. நீங்க தேர்வு எழுதுதான் உங்களுடைய குற்றங்கள் குறையும், அதாவது உங்களுடைய மறக்கிற தன்மை குறையும். அதுதான் உங்களுடைய தேர்வில் வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ டெட், டிஆர்பி எந்த எக்ஸாமா இருக்கலாம், பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறவங்க எல்லாருக்குமே தமிழ் தகுதி தேர்வு மிக முக்கியம். ஸோ இந்த தேர்வுல நீங்க எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுக்கிறீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு திருப்புதலா வச்சு படிங்க, உங்களுடைய தேர்வுல வெற்றி பெறுங்க. நாளைய அரசு பணியாளர், இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுத தயாரா? வாங்க தேர்வு எழுதலாம். வினா எண் 1. இதழின் ஆசிரியர் குறித்து சரியான இணை இது. அனைத்தும் சரி. காவியம் சுரதா. தமிழ்நாடு டாக்டர் வரதராஜலு நாயுடு. விண்மீன் சுரதா. அனைத்தும் சரி. 2வது வினா. 4வது உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1974. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இப்பாடலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். விடை கண்ணதாசன். 4வது வினா. வேருக்கு நீர் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? ராஜாராம். ராஜம் கிருஷ்ணன். 5வது வினா. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர்? பரிதிமார் கலைஞர். அடுத்த வினா. 6வது வினா. திருவிக்காவின் இலக்கிய வாரிசுகளில் இடம்பெற்றவர் யார்? மூவ. ரவீந்திரநாத் தாகூரின் 11 சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர்? பாரதியார். 8வது வினா. சிறுகதை வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜெயகாந்தன். சிறுகதை வேந்தன் ஜெயகாந்தன். கீழ்கண்டவற்றுள் அண்ணா நடத்திய இதழ்களில் ஒன்று எது? திராவிட நாடு. பாரதிக்கு மகாகவி என்று பட்டத்தை கொடுத்தவர்? ராமசாமி. அடுத்த வினா. 11வது வினா. சுரதாவை ஊமை கவிஞர் என்று முதலில் புகழ்ந்தவர் யார்? ஜெகசிற்பியன். தவறான இணை இது. மறைமலடைகள் வேதநாயகம் பிள்ளை என்பது தவறான விடை. சரியான விடை பாருங்க. முடியரசன் துரைராஜ். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் எத்திராச்சலு. தனது நூல்களில் நிறுத்த குறியீடுகளை மிகுதியாக பயன்படுத்தியவர் யார்? திருவிக்க. 14வது. ஓ என் சமகால தோழர்களே என்று அதன் ஆசிரியர் யார்? வைரமுத்து. சூரியன் பரமாணு புராணம் நூல்களின் ஆசிரியர்? ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்த வினா. 16வது. பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்க காரணமான நூல்? பிசிராந்தையர். 17வது. தமிழ் விடு தூதுவை உ.வே.சா முதலில் பதிப்பித்த வருடம் எது? 1930. பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர் யார்? கவிஞர் தமிழொலி. கொம்பன் யாருடைய சிறுகதை தொகுப்பு? நாகலிங்கம். வேறுபட்டது எது? திருவள்ளுவர். அடுத்த வினா. ஜி.யு. போப் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? விடை லத்தீன். சரியான விடை ஆங்கிலம். அடுத்த வினா. மதுரை காஞ்சியை பாடிய மாங்குடி மருதனார் 8 தொகையில் பாடியுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 13. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை தெரிவிக்கும் நூல்? மதுரை காஞ்சி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆசிரியர் மு. மேத்தா. புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ந. பிச்சமூர்த்தி. பிகு, ரேவதி என்ற புனைப்பெயர்களை கொண்டவர்? விடை ந. பிச்சமூர்த்தி. சோ எழுதிய நாடகம் எது? மனம் ஒரு குரங்கு. தமிழ் விடு தூது நூலுடன் தொடர்புடையவர்? உ.வே.சா. தமிழ் காவலர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆறுமுக நாவலர். சுப்ரதீப கவிராயருடன் தமிழ் பயின்ற அறிஞர் யார்? வீரமாமுனிவர். பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஆறுமுக நாவலர். என்னுடைய கதைகள் உலகிற்கு உபதேசம் பண்ணி உய்விக்க ஏற்பாடு செய்யும் ஸ்தாபனம் அல்ல என்றவர்? புதுமை பித்தன். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்?
நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. மூவ நாவல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அகல் விளக்கு. அகல் விளக்கு. டாக்டர் வ.செ. குழந்தைசாமியின் கவிதை நூல் வாயில் திறக்கட்டும். வாயில் திறக்கட்டும். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். காரியாசன். நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம். வீரமாமுனிவரை தமிழ் முனிவர்களுள் ஒருவர் என புகழ்ந்தவர். விடை ராபி செய்து பிள்ளை. வசன நடை கைவந்த வள்ளலார் என்ற பரதிமார் கலைஞர் யாரை பாராட்டியுள்ளார்? ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். தவறான இணை எது? வசந்த வாழ்ந்த காலம். இதுல பாருங்க, தவறான இணை ஜி போப் 1810 1898 என்பது தவறானது. அதற்கான சரியான காலம் 1820 முதல் 1908 வரை. இப்போ மீதி எல்லாத்தையும் பாருங்க, மற்ற எல்லாமே சரியான விடை தான். வீரமாமுனிவர் 1880 முதல் 1747 வரை. அப்படியே மாத்தி இருக்கு. 1747 முதல் 1880 வரைக்கும் நீங்க இடமாற்றம் பண்ணி படிச்சுக்கோங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிபாபு இதுல 1778 முதல் 1835 வரை. ஆறுமுக நாவலர் 1822 முதல் 1879 முடிய. அடுத்த வினா, வேறுபட்டவர் யார்? இதில் சரியான விடை குமரகுருபரர். குமரகுருபரர். மணங்கொடை வழங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என வெளிப்படையாக அறிவித்தவர் முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூலான இயேசு காவியத்தின் ஆசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசன். சாதிகளிலும் வேதங்களிலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பி பிறகு அடங்கிடும் கலகம் என்று வரிகளுடன் தொடர்புடையவர் யார்? கண்ணதாசன். 45வது வினா, அருளோசை அறிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களை நடத்தியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். கை அருகே நிலா என்ற நூலின் ஆசிரியர். சரியான விடை மயில்சாமி அண்ணாதுரை. தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூல் புலவன் என இளங்கோவடிகள் பாட அழைக்கப்பட்டவர் யார்? சீத்தலை சாத்தனார். தவறான இணை வாய்க்கால் மீன்கள். மா கிருஷ்ணன். தொல்காப்பியத்தில் மொழி இலக்கணம் விளக்கப்படாத அதிகாரம் எது? பொருள். புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் ப. சிங்காரம். சந்த கவிமணி எனப்படும் தமிழழகனார் படைத்த சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை 13. அடுத்த வினா, தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களுடன் தொடர்புடையவர் துரை மாணிக்கம். அல்லில் ஆயினும் விருதினர் உவக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. சீவலமாறன் என்று அழைக்கப்படுவர் அதிரி வீர ராம பாண்டியர். பெருங்கௌசிகனார் மலைபடு கடம் எத்தனை அடிகளை கொண்டது? 583. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பொருள் பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை 105. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டு காலத்தை சார்ந்தவர்? 17வது நூற்றாண்டு. தவறான இணை தொன்னூல் விளக்கம் உமர் புலவர். அப்ப சரியானது கல்மரம் திலகவதி, சித்தாளு நாகூர் ரூமி, அறமும் அரசியலும் மூவ. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் சிலப்பதிகாரம் என்று கருதியவர் மா. பொ. சி. முதல் சித்தர் என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர் ஆவார். நன்றி.